ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கிளாஸ் 10 மேக்ஸில் சாப்டர் 1ல் எக்ஸசைஸ் 1.1ல் லாஸ்ட்டு சம், அதாவது 7th சம் பார்க்க போகிறோம். இதில் நமக்கு 2 சப்டிவிஷன் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ இங்கே நமக்கு ஃபர்ஸ்ட் ஏ வேல்யூ என்ன, பி வேல்யூ என்ன, சி வேல்யூ என்னன்னு தெரியணும். ஏ அப்படின்றது என்ன சொல்லியிருக்காங்க, செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர் லெஸ் தேன் 8. நேச்சுரல் நம்பர்னால் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுமா, லெஸ் தேன் 8 அப்படின்னா நமக்கு 1லேருந்து 1 2 3 4 5 6 7 வரைக்கும் எழுதணும். லெஸ் தேன் 8னா 7 வரைக்கும் எழுதணும் அர்த்தம். அடுத்து பீன்றது ப்ரைம் நம்பர்ஸ் லெஸ் தேன் 8. ஸோ ப்ரைம் நம்பர்ஸ்னால் இதெல்லாம் நமக்கு 2 3 5 7 இதெல்லாம் ப்ரைம் நம்பர்ஸ். லெஸ் தேன் 8குள்ளே இருக்க ப்ரைம் நம்பர்ஸ் இது தான். நமக்கு எப்போவுமே தெரிஞ்சுக்க வேண்டியது ஈவன் ப்ரைம் நம்பர் அப்படின்னா ஒன்றே ஒன்று தான் இருக்குது, அது 2 மட்டும்தான். ஸோ ஏபிசி என்ன அப்படின்னு நமக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு. நம்ம இப்போ டேரெக்டாக கண்டிஷனுக்கு போயிடலாம். இங்கே எல்ஹெச்எஸ் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, A இன்டர்செக்ஷன் B கிராஸ் சின்றது LHS. ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராக்கெட்டில் இருக்கிற வேல்யூ கண்டுபிடிக்கலாமா. ஸோ A இன்டர்செக்ஷன் B என்ன அப்படின்னா ஏவுடைய வேல்யூ நமக்கு 1 2 3 4 5 6 7. ஸோ A இன்டர்செக்ஷன் B நமக்கு 2 3 5 7 அதை எழுதிடலாம். இப்போ இன்டர்செக்ஷன்னா நம்ம காமனாக இருக்க வேல்யூஸ் தானே எழுதுவோம். இதில் நமக்கு காமனாக 2 இருக்குது, 3யும் இருக்குது, 5யும் இருக்குது, 7ம் இருக்குது. ஏ இன்டர்செக்ஷன் பினா நமக்கு காமனாக இருக்க வேல்யூ. ஸோ 2 3 5 7 நமக்கு இங்கே காமனாக இருக்குது. அதோட இப்போ நம்ம சியை க்ராஸ் பண்ணி எழுதணும். ஏ இன்டர்செக்ஷன் பி க்ராஸ் சி, இதுதான் நம்ம எல்ஹெச்எஸில். ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி என்ன 2 3 5 7, அதோட சின்றது 2. அந்த 2வை நம்ம இப்போ க்ராஸ் பண்ணி எழுத போகிறோம். இப்போ நமக்கு என்ன வரும், 2 2 2 3 2 5 2 7 2. இது நம்ம எல்ஹெச்எஸ் வேல்யூ. இதை நான் ஈக்குவேஷன் 1 அப்படின்னு நேம் பண்ணிக்கிறேன். இப்போ ஆர்ஹெச்எஸ் வேல்யூ கண்டுபிடிக்க போயிடலாம். நம்ம ஆர்ஹெச்எஸ் உடைய கண்டிஷன் என்ன, நமக்கு ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. ஃபர்ஸ்ட் நம்ம ஏ கிராஸ் சி என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஏ கிராஸ் சி, ஏ உடைய வேல்யூ நமக்கு இங்கே என்னது 1 2 3 4 5 6 7, தென் சி வந்து 2. அதை இப்போ இங்கே எழுதிக்கலாம். 1 2 3 4 5 6 7. கிராஸ் சியோடைய வேல்யூ 2. இதை கிராஸ் பண்ணி சிம்பிளாக எழுதிடலாம் நம்ம ஈஸியாக. 1 2 2 2 3 2 4 2 5 2 6 2 7 2. இது நமக்கு ஏ கிராஸ் சியோடைய வேல்யூ. தென் பி கிராஸ் சி என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இங்கே நமக்கு பி உடைய வேல்யூ என்ன அப்படின்னா 2 3 5 7 மேலேயே நமக்கு தெரியும். கிராஸ் சியோடைய வேல்யூ நமக்கு 2. இதை கிராஸ் பண்ணி எழுதுகிறப்ப நமக்கு என்ன கிடைக்கும், 2 2 3 2 5 2 7 2. ஸோ இப்போ நமக்கு ஏ கிராஸ் சியும் தெரிஞ்சிச்சு, பி கிராஸ் சியும் தெரிஞ்சிச்சு. இதை வச்சு ஆர்ஹெச்எஸ் எழுதிடலாமா. ஆர்ஹெச்எஸ் உடைய கண்டிஷன் என்னென்னா ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. இன்டர்செக்ஷன்னா காமனாக இருக்க வேல்யூவா. ஸோ ஏ கிராஸ் சிக்கும் பி கிராஸ் சிக்கும் நமக்கு காமனாக இருக்கிறது 2 2 3 2 5 2 7 2. இது நாலுத்தையுமே இப்போ நம்ம எழுதலாம். 2 2 3 2 5 2 7 2. ஓகே, இப்போ நமக்கு ஆர்ஹெச்எஸும் தெரிஞ்சிருச்சு, ஈக்குவேஷன் 2. இது நம்ம ஈக்குவேஷன் 1 2 ஈக்குவலாக இருக்குது, நமக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருச்சு. ஸோ ஹென்ஸ் வெரிஃபைட் அப்படின்னு போட்டு நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனை முடிச்சுக்கலாம். இப்போ செகண்ட் சப்டிவிஷனில் எல்ஹெச்எஸ் சைடு ஏ கிராஸ் பி டிஃப்ரென்ஸின்னு இருக்கா. ஃபர்ஸ்ட் நம்ம பி டிஃப்ரென்ஸி என்னன்னு கண்டுபிடிக்கலாம். பியோடைய வேல்யூ இங்கே நமக்கு 2 3 5 7. டிஃப்ரென்ஸியோடைய வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும் 2 அப்படின்ட்டு. நம்ம இப்போ இதில் சேமாக இருக்க நம்பர் அடிச்சுட்டு பியில் என்ன டேர்ம் ரிமைனிங் இருக்கோ அந்த டேர்ம் வரைக்கும் எழுதணும். அதாவது பி டிஃப்ரென்ஸினா காமனாக இருக்கிறத அடிச்சுட்டு பியில் இருக்கிறத ரிமைனிங் எலமெண்ட்ஸ் எழுதணும். இப்போ ஏ கிராஸ் பி டிஃப்ரென்ஸி அப்படின்னா ஏவோட கிராஸ் பண்ணணும். ஏ வேல்யூ நமக்கு 1 2 3 4 5 6 7ன்றது ஏ வேல்யூ. இப்போ கிராஸ் பண்ண வேண்டிய வேல்யூ நமக்கு பி டிஃப்ரென்ஸி நமக்கு 3 5 7. இதை நான் கிராஸ் பண்ணி எழுதுகிறப்ப எனக்கு 1 3 1 5 1 7 2 3 2 5 2 7. அடுத்து 3 3 3 5 3 7 4 3 4 5 4 7. அடுத்து நமக்கு 5 3 5 5 5 7. அடுத்து 6 3
6,5 6,7 லாஸ்ட்டாக 7,3 7,5 7,7 இது நமக்கு LHS சைடு, இது ஈக்குவேஷன் 1 அப்படின்னு நேம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு RHS சைடு. RHS இந்த சைடு நம்மளுக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா A cross B டிஃப்ரென்ஸ் A cross Cன்றது நம்ம RHS உடைய கண்டிஷன். இதில் ஃபர்ஸ்ட் நம்ம A cross B என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். கொஞ்சம் லாங்காக தான் போகும். ஸோ A உடைய வேல்யூ நமக்கு 1, 2, 3, 4, 5, 6, 7. cross B உடைய வேல்யூ நமக்கு 2, 3, 5, 7. இதை நம்ம கிராஸ் ப்ராடக்ட் பண்ணி எழுதணும். இப்போது நமக்கு என்ன வரும்? 1, 2, 1, 3, 1, 5, 1, 7. அடுத்து 2, 2, 2, 3, 2, 5, 2, 7. நெக்ஸ்ட்டு 3, 2, 3, 3, 3, 5, 3, 7. 4, 2, 4, 3, 4, 5, 4, 7. 5, 2, 5, 3, 5, 5, 7. அடுத்து 6, 2, 6, 3, 6, 5, 6, 7. லாஸ்ட்டாக 7, 2, 7, 3, 7, 5. அடுத்து 7, 7. இது நம்மளுடைய A cross B உடைய வேல்யூ. இப்போ நம்ம A cross C போடலாம். இது சிம்பிள் தான். A உடைய வேல்யூ நமக்கு 1, 2, 3, 4, 5, 6, 7. cross C உடைய வேல்யூ நமக்கு 2. இதை க்ராஸ் பண்ணி எழுதுகிறப்ப நமக்கு என்ன வரும்? 1, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2, 7, 2. இது நம்மளுடைய A cross C உடைய வேல்யூ. இப்போ இது ரெண்டுத்துக்கும் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? A cross B டிஃப்ரென்ஸ் A cross Cன்றது RHS. ஸோ காமனாக இருக்க வேல்யூஸ் எல்லாம் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணலாமா? 2, 2, அடுத்து 3, 2, ஆல்மோஸ்ட் எல்லாம் கேன்சல் ஆகிடும். 4, 2, 5, 2, 6, 2, 7, 2 எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ நம்ம A cross Bயில் என்ன எலிமெண்ட்ஸ்லாம் பேலன்ஸ் இருக்கோ ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் மட்டும் எடுத்து RHS சைடில் எழுத போகிறோம். ஸோ ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் நமக்கு என்ன? 1, 3, 1, 5, 1, 7, 2, 3, 2, 5, 2, 7. அடுத்து 3, 3, 3, 5, 3, 7, 4, 3, 4, 5, 4, 7. அடுத்து 5, 3 இருக்குது. 5, 5, 5, 7. அடுத்து 6, 3, 6, 5, 6, 7. அடுத்து லாஸ்ட்டாக 7, 3, 7, 5, 7, 7. இதெல்லாம் நம்மளுடைய RHS உடைய வேல்யூ. இப்போ இதை நான் ஈக்குவேஷன் 2 நேம் பண்ணிக்கிறேன். 2வையும் 1ஐயும் கம்பேர் பண்ணுறப்போ நமக்கு பார்க்குறப்பவே தெரியுது இது சேமாக தான் இருக்குன்ட்டு. ஸோ ஈக்குவேஷன் 1 இஸ் ஈக்குவல் டு ஈக்குவேஷன் 2 ஹென்ஸ் வெரிஃபைடுன்னு போட்டு சம்மை முடிச்சுக்கலாம்.